மலையறதுன்னு அடடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடதாலாம். உன்னை சொல்லி குத்தமில்லை ஆடுமங்கு சுத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை ஆடுமங்க சுத்தமில்லை. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடதாலாம். குச்சு குச்சு ரக்குமா என்ன வேணும், கொடு ஜல்லி ரக்குமா பொண்ணு வேணும். நமக்கொள்ளி குவையில சாதி ஜன்னா பக்கையில குச்சு குச்சு ரக்குமா வரமாட்டா, கூட சாலி ரக்கமா வரமாட்டா. கொஞ்சம் பேச பொண்ணு பொண்ணு தரமாட்டா. குச்சு 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 சிக்கு புக்கு ரயிலு கல்லக்குத்து பாரு ஸ்டைலு. மைனா குஞ்சு தம்பி மைனா குஞ்ச சொன்னேன்னா உன்னை மணலை சலிச்சுக்கிட்டு அறிவேன். இருக்க கூட்டம் ரொம்ப கூடுது. இது காவல்துறை எச்சரிக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, எம்கேஆர் காலாத்தில் முடிங்கன்று. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு எங்கள் ஐயாவெல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. குறைஞ்சிருச்சா? ஒரு ஆள் தானப்பா கரெக்டாக இருக்கார், கை தட்டுங்க. தெரிஞ்ச எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அப்பைங்கெல்லாம் பூரா சிரிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்களாம் கூட்டம் குறையா இருக்குன்னு தானே சொல்கிறேன். நொப்பமுண்டமாயினே பெரியப்பா தான் சீமக்கருவில் அடி பத்துருவார். கிளவிலாம் மசுரெலாம் சிக்கி ஓடி இருக்கு. ஒரு கிளவிலாம் அதில் விறந்த வித்தியாவே இங்கன்னு ஒரு 4 பேர் நோக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்களே. நான் கதை எழுதி அதை நேற்று மேஞ்ச கழுத கப்பி ராத்திரி 10 மணிக்கு நீ கருவை காட்டுக்கு வந்தா உன்னை நான் காதலிப்பதான் அர்த்தம். நீ ராவோடு ராவா எவன் கூடியாவது பைக்கில் போனா உனக்கு நான் மாமா வேலை பார்க்கறதா அர்த்தம். இந்த சிரிக்க சொன்னது யாரா? இங்கே வாடா, நகைச்சுவைய கொள்றியாடா. நீ நாளைக்கு பணங்காடி வர வேணாமடா நொப்பம். நீ வந்தேன்னா உன்னைய சூத்தடிக்க விட்டுருவேன். இல்லப்பா சொல்லிவிட்டதா? சரி விடுறா. எங்கள் அப்பத்தாலாம் ஏத்தா முக்காடை போட்டிருக்கிய, ஏற்கனவே இங்கே முக்காடு ஓட்டுற மாதிரி தான் இருக்கு நாடகம். பனி ஓவராக இருக்கா? அப்போ பனி ஓவராக இருந்தால் நீ இங்கிட்டு வரவே கூடாதுப்பா, வீட்லேயே படுத்துருப்பா. ஆமாம், நீ வந்து தானே நாடகத்தை தூக்கி நிப்பாட்டுற. நாடகத்துக்கு எல்லாரும் கவனிக்கப்பா தம்பி. நாடகம் மட்டும் கிடையாது, நீங்கள் எத்தனை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த 12:30 1 மணியோட கூட்டம் இருக்காது. இதே உண்மை. ஏப்பா நாடகத்துக்கு விடிய கூட்டம் இருந்தால் அவங்க வேலை வெட்டி யார் போய் பாப்பா? உண்மைதானே? தன்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சாத்தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறக்காகத்தான் நாங்கள் நைட்டு பூரா கண் முடிச்சு ஒத்த விட்டு நாய் மாதிரி கத்தி. ஐயா உங்களை ஒன்றுமே சொல்லலையா? வளஞ்சுருட்டு எங்கள் கருப்பேம ஆடும் வலது கொம்பச்சாக்கியது. ஒழுக்கமாக இருக்கணும். கோடாங்கி தாலி அள்ளி எரிஞ்சேன், அரும்பு குறையாது, ஓடிடு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருந்தா. நாரதரா வந்தாரு. ஐயா காவல்துறை ஐயா வணக்கம். இரவு பகல் பாராமல் நமக்காக உழைக்கக்கூடிய 2 ஜீவன் கிடையாது, கடவுள்னு சொல்லலாம். நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை நல்ல இதயங்கள். எனக்கு அதிக நண்பர்கள்னால் காவல்துறை தான். ஐபிஎஸ் வருண்குமார் ஐயாட்ட பாராட்டு பெற்றவன் இந்த கோமாளி. ஆமாம், ஆப்பனூரில் உமேசேகரன் ஒரு காவல்துறை முடியாமல் இருந்தார். என்னப்பா நடக்க முடியாமல், அவருக்கு போய் உதவி செஞ்சு என்னை ராமநாட்டில் கூப்பிட்டு பாராட்டி நீ கலைகளை சிறந்து விளங்குடான்னு சொன்னவர் வருண்குமார் ஐபிஎஸ் என்னைய. அந்த மாதிரி அன்பாலயத்துக்கெல்லாம் நிறைய காவல்துறை அதிகாரியா உதவி செஞ்சுருக்காங்க. அந்த நன்றியை என்றைக்கும் யாரும் மறந்தாலும் காவல்துறை ஐயாவை நான் மறக்க மாட்டேங்க. நன்றிங்க. இந்த 50 ரூபா வேணாம், இப்போ இதை கொடுத்து விட்டு என்னை வப்பாட்டியை படுத்துகிற மாதிரி படுத்துவேன் வேணாம்.
வேணான்ட்டேன். நான் 200 தர்றேன், வேசரிசி வாங்கிட்டு போய் காய்ச்சி குடி, நல்லா இருப்ப. வேணாம் வேணாம். ஆஹா, வாங்கலைன்னா உள்ள போயிருவா. அம்மா, தாத்தாவுக்கு நான் செய்யணும், சரிதானே? என்ன வங்காளி, அது எங்கள் அன்னைங்க சொல்லிச்சுன்னா நான் கேட்டுக்கிருவேன். உண்மைதானே? காசு வயசானவர் ரொம்ப இதானவங்கள்ட்ட நான் வாங்க மாட்டேன். உண்மைதானே? என்னப்பா ஏப்பா அவங்களுக்கு என்ன வருமானப்பா வரும்? உண்மைதானே? இப்போ இளவாட்டை என் தம்பி என்ன, அவங்க ரத்தம் சுறுசுறுப்பாக இருக்குது, ஓடி போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்தாலும் அந்த அண்ணனுக்கு உதவி செய்ய நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தானே செய்யணும், சரிதானப்பா? அவங்க அன்பு இருந்தால் போதும். என்னதே இரு இப்போ பாரு, நாரதருக்கு எனக்கும் சண்டையை பாரு. நீ பார்க்கல, இன்னைக்கு பார்ப்ப. இன்னைக்கு பிரித்து இப்போ பாரு, மேடை இடையெல்லாம் புழக்கலைன்னா பாருவேன். இங்கே வரு, இங்கே வரு. ஆஹா, கேமரா கேமரா, வேல்ராஜ் அந்த ட்ராலியை போட்டு எடுங்க. யாரு உசுப்ப முடியல அங்கே இரு, அப்புறம் எந்திரிப்பேன். தம்பி தான் விடு. மாப்பிள்ள, ஏய் எதில் கை வைக்கிற? நான் கூப்பிடலடா, நான் மாமா ஆயிட்டேன் பத்தியா? ஏய் அவன் மாப்பிள்ளைன்னா நம்ம ரெண்டும் பங்காளி. முறகட்டவே சாமியார் வந்தார். தூக்கத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சவு மிட்டாய் காரை மாதிரியே தெரியும் என்னைய. செந்தில்குமார் அங்கு நெஞ்சில் அடிச்சாங்க பாரு, மியூசிக் அத்துருவாங்க. டாமி அங்கிட்டு போ. ஐயாவரி செந்தில்குமார் வர்றாருன்னா இடம் கொள்ளாது. ஒரு காலத்தில் சின்ன சந்தா இருந்திருக்குமா மேடை, அது இல்லைங்கய்யா, இடம் கொள்ளாது. வேப்பமரமெல்லாம் ஓடிப்பாங்க. ஆட்டு கொலை கொண்டு போ தம்பி. ஏன் கருப்பாக நடத்தினேன்? அவர் வேஷம் போடும்போது வேஷம் போட முடியாது முருகா. வேஷம் போடும்போதே சந்தனத்தை ஒருத்தன் குலைப்பேன், பஞ்ச பேன் கேட்க தூட்டி போயிடுவாங்களா? ஏழை உங்கள்கிட்ட நகைச்சுவை பேச முடியாதா? அப்படி வண்டி கட்டி வந்து பார்த்த செந்தில்குமார் நாரதரை இப்போ அவர் வண்டி வச்சு வர்றாரு. ஆளு வருவாங்களா? 550 பாட்டு பாடி ராமேஸ்வரத்தில் பேர் வாங்கி அவார்டு வாங்கினவர். கடல் அலையிலதே எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கதே. திதிக்கு இன்னைக்கு நகைச்சுவே வந்து எரியுதே. ஒன்றும் முத்தப்பா சந்திச்சு பேசினவே இந்த கோமாளி செத்து போயிட்டாரா? அம்மா கேரத்துக்கு போன கையோட தானே வந்திருக்கேன் நாடகம் பார்க்க. குளிச்சியாப்பா? இது வேற. வரிச்சூர் பழனியப்பா தாத்த சந்திச்சு வேணா செத்து போயிட்டாரா? கேரளத்தில் கரெக்டாக இருக்கியாப்பா, எண்ணிக்கையில் இருப்பா. மதுரை அஞ்சரை கட்ட ஆறுமூத்த சந்திச்சவன் அவன் செத்து போயிட்டாரு. நீங்கள் ரெண்டும் கணக்கில் கரெக்டாக இருக்கணும். நாளை பின்ன கிராமத்துக்கு பஞ்சாயத்து வந்து சேர்ந்துடும். அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சவன் அவரும் செத்து போயிட்டார். இப்போ பாரு, முத்துச்சிருப்பியை சந்திச்சவன். பரவாயில்லையா, நல்ல வேலை, நல்லா இருக்காரு. கோவிந்த கிருஷ்ணனை சந்திச்சவேனா? மேலூருக்கு இப்பதான் வந்து நாடகம் பார்த்தாரு. நீ வீட்டுக்கு போறது நல்லதுப்பா, பனி உனக்கு சேராது. போயிரு, புகசை அபத்தா வந்து அப்புறம் ஓசை திருகும். சாமியாரை சந்திக்கிறேன், அப்போ வரணும் மட்டும். எப்ப எப்ப ஆமராசா பரிவிரன்றி பரிவிரன்றி பரிவீரன்றி அண்ணனே எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன்.
தம்பி அண்ணா கிழக்கையல்கையா கீழக்கர மெருக்கையல்கையா சுளக்கர எனக்கு மெருக்கையல்கையா சுளக்கர தம்பி கிழக்கு கிழக்கை இருக்கையா கீழக்கரை 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 மேற்கை இருக்கையா சூளக்கரை மேற்கை இருக்கையா சூளக்கரை சூளக்கரை நார பறக்காத 48 மட நாரா நார பறக்காத 48 மட ராஜி சிங்கமங்கலம் சக்கமா. ஆண்டு வந்தேன் ராஜி சிங்கமங்கலம் ஆண்டு வந்தேன் சாமி சமரசம் வாங்க சாமி ஒரு சாணி இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்திலே எங்க கட்டடம் முயலே நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே கையே அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் போது கணக்கர ஊருக்குள்ள கையழக வீட்டுக்குள்ள கணக்கர ஊருக்குள்ள கையழக வீட்டுக்குள்ள தங்கியிருந்தேன் 10 மாதம் தன்னந்தனியாக நானு அட தங்கியிருந்தேன் ஒரு ஜானு ஐயா தன்னந்தனியாக நானு அட தங்கியிருந்தேன் ஒரு ஜானு சுண்ணாம்பு பூசாவி நாடகத்தை மாத்தி விட்டு என்ன பாடுற நாடகத்தை மாத்தி விட்டு என்ன பாடிட்டு இருக்க எல்லா பாட்டும் எனக்கு தெரியும் எல்லா பாட்டும் தெரிஞ்சா நான் வள்ளிதரம்னதுக்குன்னு ஒரு இது பாட்டு இருக்குல்ல எல்லா பாடல்களையும் பாடக்கூடிய ஒரே நாடகம்னா அது வள்ளிதர்ம நாடகம் தான் எல்லா பாடல்களையும் வள்ளிதரமணத்துல பாடக்கூடாது எல்லா கருத்துக்களையும் வள்ளிதரமணத்துல பாடணும் பேசணும் அப்படிங்கிறத அப்புறம் எதுக்கு சினிமா பாட்டு பாடுறிய எல்லா வள்ளிதர்மத்துல கருத்துக்களையுமே அப்பா நீ பாடுனது பூரா ஹிந்தி சமஸ்கிருத ஆமா, பாட்டா நீ பேசுறதெல்லாம் அப்படியே ஏய், போடா வாலிமொழி சிங்கம் நாரதரை பொழந்துடுறேன் ஆமா நீ கிழிச்சிருவ வா நீ நானும் தாய் உள்ள செந்தில் அதான் நீ எப்படியும் நீ சமரசம் பேசிடுவேன்னு எனக்கு தெரியும் என்ன தெரியும் ஏறி அடிச்சு முசுறு கதை ஆயிரும் உங்க கதைன்னு எனக்கும் தெரியும் ஏய் நான் ஏறி சாறு ஓட்டுறவேன் நீ ஏறி அடிப்ப கடைசியில சேதாரம் நம்மளுக்கு தான்டா அப்படின்னு இறங்கி போயிருவேங்கிறது எனக்கு தெரியும் நான் ஏறி அடிப்பேன் நீ செகதிக்குள்ள விழுந்துக்கிட்டே அங்கனே கிடப்பேன் ஆமா சேத்துல தானே செந்தார மரம் முளைக்குது சேத்துல செந்தாமரை முளைச்சாலும் குப்பையில குப்பையில முளைக்கிற தக்காளி செடிக்குத்தான் மகிமை அதிகம் குப்பையில குப்பை பாருங்க செடி வயல்ல இருந்தாலும் குப்பையை கொண்டு போய் அங்கே தான் போடணும் என்ன தெரியும் எதுக்கு சமாளிக்கிற உனக்கு என்ன தெரியும்னு நீங்க வந்திருக்க என்ன வேணா கேளுங்க உன் பருப்பு இதுக்கு முன்னாடியே வெந்துருச்சு இப்ப வேகாது தம்பி அப்ப பருப்பை வச்சு இப்பத்தானே தாளிக்க அந்த போறேன் எண்ணத்துல நீ வந்தத நீ மறந்துரு இதுக்கு மேல நம்ம பருப்பை வேக வச்சிருவோம்ங்கிற எண்ணத்தை மறந்துரு அப்படியா? நான் கேக்குறேன் விஷயம் என்னங்கறத கேக்குறேன் சரி. இடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம்னு ஏதாவது இருக்கா இருக்கு என்ன காரணம் சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம்னு மேலூர்ல எங்க சித்தியை கட்டி கொடுத்துருக்கேன் கொட்டாம்பட்டியில எங்க சித்தப்பா பேக்கரி வச்சிருக்காரு டேய் கைதட்டலாம் சம்பந்தம் பம்மல் கே சம்பந்தம் கமலாசன் படம் டேய் நான் கேக்குற இந்த இடத்துக்கும் உனக்கு நீ கேக்கு கேட்காத முறுக்கு இருக்கு தரேன் வம்பா ஆமா. டேய், ராதா வம்பா அற வாங்கி ராதா யார் அண்ணே இதுல கொஞ்சம் வை. சினிமா நடிகை ஒரு காக்கில ராதை தான் கண்ணனுடைய சம்சாரம் டேய் 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 ஆமா என்னதுங்க முருகா சேரோட தள்ளி விடுவேன் அவரை என்ன 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 வந்தாலும் காவல்துறை ஐயா அவர் ஏதாவது பண்ணி விடுங்க சரி நல்ல விஷயம் நான் கேட்கிற விஷயத்துக்கு இப்ப தகுந்த ஒரு பதில் என்ன விஷயம் கேட்கிறப்ப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அஷ்டபந்தர ஸ்ரீசிரிசா டேய் டேய் சிறிமகா கும்பாபிஷேகம் தான் அதுக்கு உண்மையான பேர் டேய் கை தட்டலாம் நான் வந்து விடுவேன் விட்டுரு விட்டு நீ சொல்றத அதே அதுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் இந்த வந்துருச்சுல கேதம் கேட்க வந்திருக்காரு எவனாவது இப்படி கொண்டு வருவானாடா சாமியார் என்னப்பா மாலை வத்துட்டு விற்கலையா மேலூர்ல இல்ல கும்பாபிஷேகத்துக்கு மாலை கொண்டு வந்தேன் கோயிலுக்கு
இந்த அந்த கும்பத்தில் ஓட்டு போ அவர் மண்டையில். அவர் மனுஷன் சாமி, சாமிடா மனுஷன். சாமி மனுஷன். சரி சரி. கும்பாபிஷேகம் அதுல வந்து அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், சீர்நூத்தன கும்பாபிஷேகம்னு இருக்கு. சீர்நூத்தன கும்பாபிஷேகம் ஊரை ஏமாற்றக்கூடாது. அது ஆரம்பத்தில் பேர் லாலா லாலா ஸ்ரீ கும்பாபிஷேகம். டேய் ஆமாங்க, கேட்குறேன், நான் சொல்றதை கேளுங்க. கும்பாபிஷேகம் ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்குதுல்ல. காலையில் கும்பத்தில் குடமுழுக்கு விழா பாருங்க, சிவாச்சாரியர் மந்திரங்கள் ஓது மேலே கொண்டு போய் அந்த நன்னீரை கும்பத்திலே ஊற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் கையெடுத்து வணங்குவாங்க. யாரை எதிர்நோக்குவாங்க? எதிர்பார்க்கறது யாரை எதிர்பார்ப்பாங்க? ஊர் அம்பலாற. டேய் ஆமா, இல்லாட்டி அப்ப நானும் ஊர் முக்கியத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் என்னைய கூப்பிடாம எப்படா நீங்க கும்பாசி நடத்த போது அப்பலாம் சண்டை ஓட்டாருன்னா என்ன செய்யுது? போங்க தம்பி, நீங்க பேசவே கூடாது, போயிருங்க. போடா டேய். எதுக்கு தேவை வரேன்னு தெரியல, பெருச்சாலி மாதிரி. எல்லாரும் கும்பத்தில் தண்ணி அண்ணே என்ன எதிர்பார்ப்போம்? கும்பத்தில் தண்ணீர் ஊற்றும் கும்பத்திலே தண்ணி ஊத்தும் போது மேலையிலே கிருஷ்ணன் வருகிறானா, கருணா வாகனத்திலே வருகிறானா என்றுதான் அத்தனை மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நல்ல விஷயம். அங்கே நில்லுங்க. ரொம்ப அப்ப அதிகமாக அங்கே போய் நிக்கவா? டேய் அதிகமாக பேசாத, கேட்குற விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. கும்பத்தில் கோபுர கலசத்திலே அந்த நன்னீரை ஊற்றும் பொழுது கருட பகவான் வட்டம் எழுகிறாரா, கருடன் வர்றாரா அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது வர கருடனை பிராந்த எதிர்பார்க்கிறோம்ல, கையெடுத்து கும்பிட்றோம்ல. உன் வீட்டு கோழி குஞ்சை தூக்க வரும்போது நீ என்ன பண்ணுவ? கையெடுத்து கும்பிட்டுருவியா? கல்லை விட்டு அடிப்போம், கம்ப விட்டு அடிப்போம். என்ன காரணம்? கும்பாபிஷேகத்திலே முதலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஊரு கூட்டம் போடணும். ஊரு கூட்டம் போடும்போது தள்ளுமுள்ளல் வரத்தையும் செய்யுங்க. உண்மைதான். என்ன மாட்டிக்கிட்டேனே, எனக்கு தெரியாத விஷயமா தெரிய போகுது. ஏன் ப்ரோ, இவர் வந்து 8 வருஷம் ஆகுது, நான் 21 வருஷம் சர்வீஸ்காரன் நாடக உலகத்திலே. சின்ன வயசுல வந்து 13 வயசுல பப்புன்னு போட்டவன். உன் குண்டனர் வந்து செந்தில் அவர் சொல்ற அளவுக்கு என்ன காட்டி கொடுக்குறியா? நீ துப்பு போட்டு திருவிழா வரப்போற. இரு, சிரிக்காத. உன்னே எங்கிட்ட கொண்டு வந்தவனே நான் என்ன நக்கல் பண்றியா? சரி சரி தம்பி, நீ பாரு. செந்தில் சித்தம் பெரியப்பேனே, மொட்டட்டின்னு சொல்ற அளவுக்கு நான் முட்டா பைய பாப்புன்னு கிடையாது. அதுலயும் மோசமான ஆளு. இருங்கய்யா, ஏன் முந்திரியா நான் சொல்ல தெரியாதா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு கோயில்ல கும்பாஜி வைக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இடமே இல்லாத ஆளு ஊர்ல யாராவது இந்த இடத்த கொடுக்குறான்னு அந்த இடத்த கெஞ்சி வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த இடம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரேட்டுக்கு சொல்கிறானப்பா முறிய இடம் அப்படின்னு கிராம காசப்புறம் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து ஊரு கூட்டம் போட்டு கோயிலை கட்டுவோம்னு மஞ்சள் நோட்டீஸ் அடிக்கணும். வசூல் பண்ணுறதுக்கு மஞ்சள் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா எல்லாரும் நினைக்கிறேன், என்னடா கோயில் கட்டணும்னு ஒரு ஊரா வசூல் பண்ணுறாங்களே அப்படின்னு. தப்பு. கோயில் என்பது ஒருவர் தனிப்பட்ட முறையிலே கட்டவே கூடாது. எல்லாருடைய காசும் அந்த ஆலயம் கட்டக்கூடிய அந்த கட்டடத்தில் இருக்கிறதா தான் அந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டாகும். பணம் வச்சிருக்கால எல்லாரும் போய் கட்ட முடியாது. அப்படி கட்டினா சாமி நம்மளை திரும்பும். அதானப்பா, இருங்கப்பா சொல்றேன். அப்ப கோயிலும் படக்குன்னா கும்பத்தில் தண்ணி ஊற்றணுன்னே கரடை ஓடியாந்துருமாக்க வராது. கரடனை வர வைப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கரணை இருக்கக்கூடிய ஊருக்கு போகணும். இருங்க, அங்க போய் பத்திரிக்கை கொடுக்கணும். அவ்வளவுதான். கரணனுக்கு பத்திரிக்கை வச்ச ஒரே ஆள் வந்தேன். கரடை வந்துட்டு போகுது பாருங்க. கும்பத்துல கீழே யாகம் வளர்க்குறாங்க. அப்ப வராத கரணே பூஜாரி திடீர்னு வரைஞ்சி கட்டிட்டு மங்குமோன்னு சாமி ஆடுறாரு. அப்ப கரணை வர்றது. மேலே வாசிக்கிறாங்க, அப்ப கரடை வர்றது. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மை செட்டு கட்டுறாரு, அவர் போடுற பாட்டுக்கு கரடை வரட்டும். ஓனரே வர்றதில்லை. இருங்கப்பு, எதுக்காக கும்பத்திலே தண்ணி ஊத்துகின்ற பொழுது கரடை வருது? என்ன காரணம்? தெய்வத்தினுடைய அருளா, இல்ல அந்த கிராமத்தினுடைய மகிமையா, இல்ல அந்த கோயில் கட்டின ராமுக்கோ சிமெண்டோட மகிமையா? யாரும் சிரிக்க கூடாது, சிந்திக்கிறது. கொடைக்காரன் அப்படித்தான் வருவேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்துருவேன் அவங்க வாயில இருந்து விஷயத்தை எடுத்துருவேன். ஐயர்களும்
ஓதுவார்களும் நாலு கால ஜீவனை பத்தி நீ கேட்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்லன்னு இல்ல அது இல்ல நீ பேசுற எனக்கு தெரியும் பேசினேன். வந்துரு ஐயர்களும் ஓதுவார்களும் அங்கே ஓதுகின்ற பொழுது கரடை வருதா? இல்ல. எப்படி இந்த கரடை வருது அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஓம குண்டலத்திலே பல்வகை கட்டைகளும் சமத்து குச்சிய இருங்க. இந்த கட்டைக்கு பேரு சமத்து குச்சி. சமத்து குச்சியோ இந்த குச்சியோ வாசன திரவியங்கள் அத்தனையும் போட்டு மந்திரம் சொல்லி ஓதுகின்ற பொழுது இந்த வாசன திரவியப்பட்டது காற்றோடு காற்றாக கலந்து மேலே போகும். எந்த திசையிலே கரடம் இருந்தாலும் இந்த கும்பத்தை சுத்தி வந்துவிடும். இதே உண்மை. நல்ல விஷயம் தான். காரணம் மந்திரங்கள் கருட புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருட புராணத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் மந்திரங்கள் ஓதப்பட்ட அந்த வாசனை திரவியத்திற்கு அந்த இடத்தையுடைய சாமியோட சக்தியின் அனுக்கிரகத்தினாலே அங்கே கருட பகவான் கருடன்ல நிறைய இருக்கு. கோழி குஞ்சு தூக்கம் அந்த கருடன் வேற, கருடன்லே நம்ம சொல்றோம் கருடன் வேற அப்படின்னு. கருடன்ல 9 வகை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாமிசம் திங்கிற கருடன் கூட இருக்கு. ஆமா, குணந்தண்ணி கழுகுன்னு சொல்றோமா இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. கருடன்லே தெய்வத்துக்கு உகந்த கருடனாகப்பட்ட அந்த கருடன் வரும் பொழுது நம்மளாம் கையெடுத்து வணங்குற காரணம் யாருடைய வாகனம்? கருடன் யாருடைய வாகனம்? கோழி குஞ்சு தூக்கக்கூடிய கரடன்லாம் இல்ல கிழக்கேரி அளந்து வரும். இல்ல நான் என்ன காரணம்னா கருட பகவான் வந்து விட்டார்னா யார் வந்ததாக ஐதீகம்? காக்கும் கடலாக பரந்தாமன் வந்ததாக ஐதீகம். அனைவரையும் அனைத்து மக்களையும் காத்து ரட்சிப்பேன் என்பதற்காக ஆமா அந்த பெருமாளே வந்து காட்சி கொடுப்பதாக. அதே உண்மை. அதனால அனைவரும் கையெடுத்து வணங்குவதற்கான காரணம். நல்ல விஷயம், உண்மையிலே அருமையான ஒரு பதில். நல்ல உங்களை பாராட்டுறேன். இப்ப கரடனுக்கு பதில் சொல்லிட்டிய, கரடன் குஞ்சுக்கு பதில் சொல்லணுமா? கரடன் குஞ்சுக்கா வேற எதுக்கு? கரடனுடைய குஞ்சு தான் இப்ப சொல்ல போறேன். எல்லா நாட்களிலுமே நம்மளுடைய சாதம் வடிச்சோன்னே காக்கைக்கு சாதம் வைப்போம். அதுலயும் அமாவாசை திதிய போது, அமாவாசை திதி என்று நம்ம அமாவாசை பிடிக்கிறோம்ல, விரதம் பண்றோம்ல, அந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கணும். ஏன் வைக்கணும்? எதுக்காக வைக்கணும்? காகம். அம்மாஜிக்கு விரதம் வர்றது யாரார்? தாய் தகப்பனுக்காகத்தான் அம்மாஜிக்கு விரதம் விடணும். சரிதானப்பு? அப்படி அம்மாஜிக்கு விரதம் விடும் போது கோழிக்கு வைக்கலாம், சிட்டுக்குருவிக்கு வைக்கலாம், மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கலாம். ஆகா, அந்த கதை இங்கே வந்துச்சாடா. இருங்க அதுக்கெல்லாம் வைக்கலாம். எப்போ இருங்கப்பு, என்னை சொல்ல விட மாட்டீங்க எல்லாருமே. சொல்லுவார். எதுக்காக காகத்துக்கு சோறு வைக்கிறாங்கன்னா, காகம் அப்படி என்றால் என்ன? காகம் என்றால் அதற்கு மறுபெயர் காக்கா. இடத்துக்கு வர்ற எந்த ஒரு பறவையிலும் போய் மனிதனுடைய ஆத்மா சேருவதில்லை. எந்த ஒரு பறவையும் ஒரு இரையை தேடி செல்லும் போது தானாக போய் அந்த இரையை தின்றுவிட்டுத்தான் வரும். ஆனால் காக்கையாகப்பட்டது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் தன் உறவுகளோட ஒன்று சேர்ந்து அந்த உணவை சாப்பிடும். ஒரு காக்காய் இறந்து விட்டால் அந்த பகுதியில் உள்ள அத்தனை காக்காயும் கண்ணீர் வடித்து கூட்டம் கூட்டமாக அழுது கொண்டிருக்கும். அதனாலதான் எந்த ஒரு மனிதன் இறந்தாலும் அவன் சென்று சேரும் பறவை காக்கை இனத்துக்குள்ளே உள்ளே சென்று விடுவான். அந்த காக்காய்க்கு சோறு வைக்கும் பொழுது நம்மளுடைய தாய் தகப்பன் பாட்டன் பூட்டன் வந்து சாப்பிடுவதற்கு சமம் என்றுதான் காக்காய்க்கு சோறு வைக்கிறாங்க. பித்திருக்களுடைய தன்மையின் காக்கை ரூபம். ஏன்னா காக்கை உருவம் எடுத்தவன் யாருன்னா தேவேந்திரனுடைய மகன் காக்கை உருவம் எடுத்தான். அது மாதிரி ஒரு மனிதனுடைய கூடுகளே பித்திருக்களுடைய எண்ணத்தின் நீராக கத்திரிக்கோள். அந்த என்னது கத்திரிக்கோள் என்ன? பித்திருக்களா? அந்த குடும்பத்துடைய வாரிசுகளுக்கு நல்லது பண்ணணுங்கிறக்கா காக்கை உருவம் எடுத்து அந்த பாட்டமுட்டனுடைய தன்மை அங்கே வந்து காக்கை உருவத்துல வருவாங்க. அப்படிங்கிறதான் காரணம். நல்ல விஷயம். இன்னைக்கும்
பூலோகத்துல ஒரு இடம் இருக்கு, காக்கையே பறக்காம ஒரு மலையில பறக்காது. ஒரு கோயில்ல ஒரு மலை மேல காக்கையே பறக்காது, அது சாபம். 5 பேர் சாப விட்ட காரணத்தினால காக்கையே பறக்காது. என்ன காரணம்னா ஐவர் விட்ட சாபத்தினாலே காக்கை பறக்காது. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கும் போது காக்கை எச்சமிடுகிறது. அந்த எச்சத்தின் காரணமாக தர்மனாகப்பட்டவன் இன்று முதல் இந்த மலையின் மீது நீ பறக்க கடவாய் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துறாரு. அந்த சாபம் கொடுத்ததுனால இன்னைக்கும் பறக்காது. அதனாலதான் ஐவர் இருந்த மலை, ஐவர் மலை, ஐவர் மலை, ஐவர் மலைன்னு இன்னைக்கு ஐயர் மலைன்னு பேர் வந்த காரணம் அப்படிங்கிற விஷயங்க. சரி, நல்ல விஷயமா பேசுறீங்க, சிறப்பாக பேசக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட இருக்கு. எதை பேசினாலும் திருப்பி பேசுறிய அப்படிங்கிறத எதிர்பார்க்க இருக்கு. கல்லு ஆயிரம் பாருங்க, கோபுர கலசம் அப்படின்னு கலசத்துல தானே நன்னீர் வாகப்பட்டது இருக்கு. ஆமா, கொடுக்குறோமா இல்லையா? இருக்கு. அந்த குடமுழுக்கு கோபுர கலசத்துக்கு தான், உள்ள இருக்கிற சிலைக்கு கூட இல்ல, கோபுர கலசத்துக்கு தானே. அப்ப அந்த கலசத்திற்கு உள்ளே ஒரு கட்டை வச்சிருப்பாங்க, ரீப்பர். அது கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அது என்ன கட்டை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். இருங்கப்பு, சொல்லுவ. கட்டை. அங்கே இருக்கக்கூடிய அந்த கும்பத்துக்குள்ளே ஒரு கட்டை இருக்கும். ஆனால் அந்த கும்பத்துக்கு முன்னாடி இருப்பது என்ன கட்டைனா மூங்கி கட்டை. சாரம் போட்டா தானே ஏற முடியும். விளங்கா மனுஷனா இருக்க. இல்ல கை தட்டலாம், அறிவு சும்மா கிடையாது. சாரம் அடைச்சாதான் மேல போய் வைக்கலாம். நீ பொழைச்சுக்கோ, சும்மா சொல்லக்கூடாது. சோத்துக்கு இருந்தா பொழைச்சுக்குவ. சொல்லு. உனக்கு வண்டி போகப்படாது, கார் போகப்படாது, சத்தம் போட்டுச்சுனா நீ கருது வண்டிக்காரங்க பாட்டு போட்டாங்கன்னா ஊருக்கே கேட்கும். இதை சொல்லித்தேன் பாவம் பாடா. கதையை திருப்பிறால திருப்பல. சொல்லு. கும்பத்துக்குள்ளே ஒரு கட்டை இருக்கும். அது என்ன கட்டை அப்படின்னா தாய கட்டை. ஏப்பா சும்மா இருப்பா. என்ன கேக்குறீங்க? இல்ல என்ன வரைக்கும் என்னமா கேட்டீங்க? என்ன கேக்குறீங்கிற மாதிரி வந்துட்டீங்க. பாருங்க, கோபுர கலசத்துக்குள்ளே ஒரு கட்டை இருக்குது. சரி, அந்த கட்டைக்கு உள்ளே வரகு வச்சுதான் வச்சிருப்பாங்க. ஆமா, அது என்ன கட்டைங்கிறது என்னுடைய கேள்வி. கோபுர கலசத்திலேயே ஒரு கட்டை இருக்கும். என்ன கட்டை அப்படி என்றால் 6 மாதத்துக்கு முன்பதாகவே அறுக்கப்பட்ட கோலக்கட்டை உள்ள இருக்கும். என்னடா கோலக்கட்டையா? எதுக்கு தாண்டா வர்ற? அதத்தே நான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம கோமாளி வந்த மாதிரியே வந்துட்டு அப்ப கோமாளி இல்லாம ராஜவட்டா கோமாளி தானா? அத்தக்கூலி சம்பளத்துக்கு தெரியுது. என்னைக்கு கொண்டரம்பு சேர்த்து அற வாங்க போகுது. எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, கடனை கழிச்சிருக்கு. இது வரைக்கும் 1300 ரூபாய்க்கு நடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொச்சத்துக்கு வரும். சரி வாங்க, இடத்துக்கு வாங்க. கோபுரத்துக்குள்ளே இப்பதான் இடத்துக்கு வர்ற இருக்கக்கூடிய கலசம். அந்த கலசத்துக்குள்ளே ஒரு கட்டை வைத்திருப்பார்கள். என்ன கட்டை? அதுதான் கள்ள 1000 கருங்காலி கட்டை. அத்தனை கட்டை இருக்கும் போது எதற்காக கருங்காலி கட்டை வைக்கணும்? ஏன்? என்ன காரணம்? கரு. இந்த கோவிலில் புத்தீர் பெற்றிருக்கிறது இன்னைக்கு இந்த கருப்பேன். அதை கருவாக உருவுற்று புத்துயிர் பெற்று நிற்கிறான் இந்த கருப்பேன். அதனாலதான் அத்தனை கட்டை இருந்தாலும் ஒவ்வொரு கோயிலையும் உயிரை புதுப்பிக்கிறதுக்காக பெற்ற தாயினுடைய கருவறையிலே ஒரு குழந்தை பெற காரணம் முதல் கருவு. அந்த கருவிலிருந்து வந்தவன் தான் இந்த மனிதன் எல்லாம். அதே போலதான் அந்த சாமியை மதித்து அன்றைய காலத்துல முப்பாட்டையும் காலத்துல கருங்காலி கட்டை, கருவு கரு ஆளி கட்டை, அதனாலதான் கருங்காலி கட்டை. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். பாருங்க, இந்த கட்டை தான் கருங்காலி கட்டை. இந்த பாருங்களேன், எவனுக்கு முடியாதுடா, சொல்றது யாருக்கும் முடியாது. கல்ல 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கல்ல 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோயிலுக்குள்ளே சிலையை கல்லால வடித்து வைத்தான் மனிதன். கருங்காலி கட்டை கோபுர கலசத்திலே கருங்காலி கட்டை, தாமிர தகடுக்குள்ள கருங்காலி கட்டை வச்சு அதுக்குள்ள வரகு வச்சிருக்காங்க. இடி மின்னல் தாக்கும் பொழுது இந்த பூமியை நோக்கி. ஒவ்வொரு ஆலயத்திலையும் எதற்காக மணி ஆற்றா யாருக்கா தெரியுமா? மணி ஆற்றா இருப்பா, உங்க எல்லாரும் தெரியுமா?
ஒவ்வொரு ஆலயத்திலையும் எதற்காக மணியாற்றாகன்னா, தெய்வம் அறைக்குள்ளே கருவறைக்குள் இறங்கும் போது தெய்வமும் உறங்குமா. அப்படி உறங்கும் போதே ஏற்று பாருப்பா, எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறேன், கஷ்டத்தோடு நிற்கிறேன், ஏறிட்டு பாடுறான்னு சத்தத்தை சாமியை தட்டி எழுப்பாமல் தான் என் முப்பாட்டேன் சொல்லக்கூடிய அந்த இசை மணியால அன்னைக்கு எழுப்புனேன். பதில் சொல்லுவேன் பாரு. இதே உண்மை, யாருக்கு தெரியும்? எங்க ஐயா சொல்லியிருக்காரு, சும்மா இல்ல. சொல்லு. ஒவ்வொரு ஆலயத்திலையுமே எதற்காக மணி ஆட்டுறாங்க? மணி அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. என்னடா ஆட்டுறா மணி அடிக்கிறாங்க. மணி அடிக்கிறாங்க. ஆலயத்திலே பூஜை செய்யும் போது சத்தம் வர்றதுக்காக மணி டைங் டைங் டைங்னு ஆட்டுறாங்க. நல்ல விஷயம். என்னடா நான் 1 மணி நேரம் பேசினா 1 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போறேன். வேலை முடிஞ்சு வச்சு. மணியோடைய இசை ஒலிக்கிற காரணம் என்ன? நீங்க சொன்னது மாதிரி இறைவனுடைய சக்தியின் ஒளியின் மூலமாக எழுப்புகிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம், பக்தர்களுடைய எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில பயணம். பல பேச்சுகளை பேசுவாங்க, பல சிந்தனை உருவாகும். அந்த சிந்தனை எல்லாம் வேற பக்கத்து சிதறாமல் இறைவனையே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மணியின் ஓசையின் மூலமாக எல்லா பக்தர்களையும் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறத. இதனாலதான் கருங்காலி. எதுக்காக கோயில்ல போய் எல்லாரும் சக்கரை பொங்க வைக்கிறாங்க? நெய்வேத்தியம். எதுக்காக சக்கரை பொங்கல் அப்படின்னா, வாழ்வாதாரம், வாழ்க்கை மென்மேலும் உயரணும், பால்பானை பட்டி பெருகணும், பால்பானை பொங்கணும் அப்படிங்கிற காரணத்தினால என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாரிசுகளும் இன்பமயமாக இருக்கணும். இந்த பம்ப அற வாங்கிட்டு போயிருவேன். இன்பமயமாக இனிப்பாக என்னுடைய குடும்பம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் எல்லாரும் கோயிலையும் சரி, வருடத்துல ஒரு நாள் தை திருநாள் அப்படின்னு உழவர் திருநாள் அன்னைக்கையும் பொங்கல் வைக்கிறதுக்கான காரணம். வாங்க நான் சொல்றேன், கோயில்ல வெண்பொங்க வைக்கலாம். வெண்பொங்கல் என்ன சாப்பாங்க? வெறும் சோறு மட்டும் தானே, அரிசி மட்டும் தானே. வெள்ளை பொங்க, இந்த பொங்க வச்சிருக்கலாம். எந்த பொங்க? ஹோட்டல்ல வைக்கிறாங்கல்ல வெண்பொங்க, அது வெண்பொங்கல். அது என்ன சாப்பாங்க? சூஸ் இல்லடா, மிளகு, முந்திரி பருப்பு, அவ்வளவுதான். ஏன் கோயில்ல சக்கரை பொங்கல் வைக்கிறா தெரியுமா? தெரியாதா? குடும்பம் என்பது ஒரு பானை. கவனிங்க, ஒரு பானை, மொத்த குடும்பமும் ஒரு பானை. கவனிக்கணும். மண்டபம்தான் அம்மா, அப்பத்தா, ஐயா, அம்மாய், மண்டவெல்லாம். டேய் சிரிக்க முடியலடா. ஏரியா சொல்ல முடியா? அப்பத்தாவுக்கு இது நான் சொல்றேன், மண்டவெல்லாம் தான் நம்ம முப்பாட்டைங்க. கிசுமுசு பழம் நம்ம தாய் மாமே, அத்தை, இவங்க. முந்திரி தான் நம்மெல்லாம். அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து என்னைக்கும் கசப்புத்தன்மையோட வாழ்ந்துடக்கூடாது. இந்த இனிப்புத்தன்மையோடு அத்தனையும் ஒன்று சேர்ந்து கிண்டி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை வணங்குறோம், எங்க எல்லா மக்களும் கைகால சுகத்தை கொடு அப்படின்றதுக்காகத்தான் கோயில் ஆலயத்திலே சக்கரை பொங்கல் வைப்பது. அப்பத்தாவுக்கு மண்டவளத்தை கூடாது. ஏன் அது அப்பத்தாவுக்கு மட்டும் மண்டவளத்தை கொடுத்தான்னு தெரியல. சரி, நீங்க உங்களுடைய கருத்து எதுவும் இருக்கா? இருக்குல்ல. என்ன கருத்து? அவர் சொல்றது ஏத்துக்கலையா? அது கருத்து இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும். கோவில் ஆலயத்திலே எதற்காக சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க? மறுபடியும் முதல்ல இருந்து வந்திருக்கேன். பசியோட வர்ற மக்கள் பசியாரிட்டு போட்டுமேன்னு சொல்லி திங்கிறதுக்காகத்தான் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. இவன் பரவாயில்ல அவ்வளோடா. சரிங்க, நல்லாதான் பேசுறியா, நல்ல விஷயம், நல்ல கருத்துக்கள் வருது. நான் வேற ஆளை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. என்ன வரல உனக்கு? பயம் வந்துருச்சு. பயம். ஐயா ஊர் யாரு? சரிங்க. எத்தனை தெரியாத கோமாளி எல்லாம் உம்ம பேச்சினாலே மேடையில நீங்க அழுக வச்சிருக்கேன். ஏன்ட பேசி பாரு. கள்ளிச்சேரி காளிமுனியோட சாவமுனி செங்கடாக்காரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே உயர்ந்து நிக்கும். பேசுவான், எந்த விஷயத்தை வேணாலும் பேசுவான், எதை வேணாலும் பேசுவான். 7 மணி வரைக்கும் இங்க நிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப கிளம்பிடுவேன். இருந்தாலும் இந்த ஒரு 50 பேர்த்துக்காக நான் பேசுவேன். சரிங்க. வேற ஏதாவது கஷ்டமான கேள்வி இருந்தா கேட்டு பாரும். சரி, எல்லா கேள்வியுமே உங்கள்ட்ட கேட்டுக்கலாம். கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் உங்கள்ட்ட கொடுங்க. பாருங்க,
இப்ப ராமாயண மகாபாரதம் பேசுனேன்னா எது வேணாலும் பேசுவீங்களா? என்னங்க நான் வந்து எது வேணா கேட்டுக்கங்கன்றேன். எது வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. விளக்கம் சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா சாலடிச்சு பழகாதவன் சம்சாரி வேலை பார்க்க கூடாதா? அப்படி சொல்றா, நல்ல விஷயம் தான். சரிங்க, ஒருவளையும் கை தட்டல, அப்ப எனக்கு மரியாதையே இல்லை. இப்ப உங்களுக்காகத்தான் பத்தையால இருந்து உங்களுக்காகத்தான தொட்ட தெரியும். மகாபாரதத்துக்குள்ள போனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ராமாயணத்துல போனாலும் தெரியும் பருப்பு வேகாதுங்கிறது எனக்கு. நீ இங்கன விட்டு போனா உன் ஊருக்கு வழி தெரியாது, என்னைய போட்டு அதுல தெரியாது. நீ உனக்கு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என்னதான் நீ எதுக்கா நீங்க வர்றீங்க? என்னண்டாலும் கேளுங்க, கேட்கிற கேள்விக்கு பதில். மண்ணால் ஆனது அதே மகாபாரதம். இந்த அவர் எங்க பெரிய பெண்ணால் ஆனது அதே அந்த எல்லாமே நீங்க சொல்றீங்க, அவன் சொல்லல பத்தியா? ஒரு புக்கு வாங்கி 2 பேரும் உட்காந்து படிச்சான். நீங்க 2 பேரும் படிச்சீங்களா? ஆமா. அதுல அவர் படிச்சுக்கிட்டாரு, நீங்க படிக்கல. நான் முன்னாடி சீட்ல உட்காந்துருந்தேன், அவர் பின்னாடி இருந்து எட்டிக்கிட்டே. சரிங்க, நான் கேட்கறதுக்கு எது வேணாலும் நீங்க கேட்குவீங்க, நான் பேசுறதுக்கு எது வேணாலும் பேசுவீங்க. கவி பேசினா பேசுவீங்க, கவி பேசினாலும் புராணம் பேசினாலும் பேசுவீங்க, இதிகாசம் பேசினாலும் அகநானூறு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வீழ்ச்சி பிறந்த தொல்லை போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா காள். தூரங்குறிச்சி ஆரப்பாளையம், தூரங்குறிச்சி பக்கத்துல உள்ள இருக்கிறது அய்யலூர் இருக்குல்ல. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எச்சனை ஊதா கலர் ரிப்பனு நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அந்த விநாயக பெருமான் அருள். கண்ணா துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கண்டா கடம்பா கார்த்தியா சண்முகா சடாச்சரா ஆறுமுகா ஐங்கரா என்று எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்றோம்ங்க. குருவாய் யூரோப்பா திருவருள் தருவாய் நீயப்பா இருக்குல்ல. ஆதியினடி இரும் அருமும் உருவப்பும் ஏது வரும் போக்கும் இன்பம் துன்பம் என்று வேதம் கடந்த நடப்படை பிரயோகனை பரமேஸ்வரா பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு சிவபெருமானுக்கு எல்லாருமே கடமைப்பட்டவர்களாக. அருள்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடகர் அற்புதமான பாடல் பாடினாராம். அதற்கு அந்த பரமேஸ்வரி அந்த நடனத்தை அழகாக ஜொலித்து இங்கே ரசித்தார்களாம். விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான ஆதியில் தோன்றியவள் அவளே வேப்பங்கன மரமாகவும் இந்த பூலோகத்தில் உருவெடுத்திருக்கிறாளே ஆதிபராசக்தி. ஆமா, வேப்ப மரத்து உச்சியிலிருந்து பேயொன்று ஆடுதுன்னு விளையாடு போதும் தானே சொல்லி வச்சாங்க. வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை பணிமூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலுந்தினி வெள்ளையம்மான் சொல்லக்கூடிய தாயின் பாதத்தை படிப்போம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். கற்றல ஆயன் பயனன்கள் படிப்பு தான் இந்த உலகத்தில் உயர்வு. கல்விக்கு அதிபதியான கல்வி செல்வத்தை கொடுப்பவள் என் தாய். கல்விக்குரிய அதிபதி உங்க தாய். யார் அவங்க பேரு? நளிந்தினி சரஸ்வதி வெள்ளையம்மாள் அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்படியா? உங்க அம்மா தான். இப்ப நீங்க இடையில பேசினதெல்லாம் கவியா? கவிதாங்க. என்ன மேலையும் உங்கள்ட்ட நான் என்ன நினைச்சுக்கங்களேன், என்னைய மாதிரி ஒரு ஆள் அந்த உலகத்துல பார்க்கவே முடியாதா, அதனால உள்ள ஆளாலும் சோன ஒரு சத்தம். 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. 2 பேரு ஆளோളം சோன ஒரு சத்தம். அம்மா கொட்டக மேடையில ஒட்டி அடிச்சோம்னா சோன் சோ அப்படின்னா ஆயில் ஒட்டி கொண்டிருக்கிறாள். 2 பேர் இருக்கால. ஆமா, உங்களுக்கு எங்களுக்கு தான். ஒன்ன கூட்டிட்டு வாங்க. ஓடியாத்தா கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா 2 பேரும் பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி அண்ணா கைகோத்து செல்வோமடா 2 பேரும் நமக்கு நாரதர் இங்கேதான் வந்ததினா சண்டைக்கு தூண்டியது என்ன செய்வே கண்ணை வெள்ளையம்மா வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வீரனும் போரிக்கு செல்ல வேண்டும் கருப்பு சேவலை எடுத்து வாடி கருப்பு சேவலை எடுத்து வாடி அவனும் போரிக்கு செல்வதினா தேவி சக்கம்மா வடநாடு விட்டு தென்னாடு படுத்து தேவி சக்கமா கல்லால கொட்டைக்கிட்ட வேட்டாமல் வருது. இந்த நேரத்தில் நாடகமே மாற்றி வச்சு காதல் வைபோகமே காணுடன் நாளிலே காணில் ஒரு கோயமாய் ஜோடி கிளிகள் கூடி நின்று ஆனந்த பண்பாடு நீ காதல் 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 வைபோகமே
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு. நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு. என்னென்னமோ கேட்கிறாரு, என்னென்னமோ கேட்கிறாரு, எதையோ கேட்கிறாரு கேட்கிறாரு கேட்கிறாரு. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா, இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தங்கி விளையாமா. அச்சா மழையோட இருந்தாச்சா, காத்தோடி காத்தாக பறந்தாச்சா. அட வேணாமா சாமி வேணாமா, இந்த போல உங்களுக்கு வேணாமா வேணாமா வேணாமா. இதாங்கய்யா நம்ம ப்ராப்பர்ட்டி. அருமையான வரவேற்பு, ஆடிப்படி வரவேற்பு, தமிழ்ல பண்பு. ஆமாங்க. பொருத்தமா இருக்கையா, பொருத்தமா இருக்கீங்களே. ஏய், ஆண்டவன் கொடுத்த பொண்ணு கொடுப்பனே. இருக்க கலருக்கு நீ இருக்க கலருக்கு பக்கத்துல போக கூடாது. அதுவே அடுத்தே முண்டாட்டி அது இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டு போயிருவாங்க. கூட்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப ஏக்கத்துல இருக்கானே. இருந்தாலும் அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகர்மடி, அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே, உனக்கு தாளம்பு வாங்கி தாரே அற்புதமே. சேலை கட்டி கரையோரும் போற குட்டி, கருப்பு கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி. கரும்பு எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலேது கெட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலேது கெட்டிடுமா. ஓ மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில நினைப்பு இருக்கு. தங்கமே தங்கமே மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில நினைப்பு இருக்கு. ஆனால் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ஆனால் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ஆனால் பாட்டு பாடு ரத்தினமே, உனக்கு தாளம்பு வாங்கி தாரே அற்புதமே. கற்புக்கர சேலை கட்டி, கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பு எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமா. வாழ்க வளருக, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். சரிங்கய்யா. என்ன நடந்தது? அது நன்றாகவே நடந்தது. சரிங்க. என்ன நடக்க இருக்கிறதோ, அது நன்றாவே நடக்க இருக்கு. என்ன நடந்து முடிந்ததோ, அது நடந்து முடிந்து விட்டது. என்ன அடுத்தபடியாக யார் வரணுமோ அவங்க வந்தே ஆவாங்க. அடுத்தபடியாக தங்கச்சி. யார் தங்கச்சி? என் தங்கச்சி தான். பத்தியலா போய் சொல்றீங்க. என்ன உங்க தங்கச்சி எப்போ எங்க இருந்து வந்தா? என் தங்கச்சி தான். கோயம்புத்தூர்ல இருந்து 450 ரூபா டிக்கெட் எடுத்து டேய். வந்திருக்கு. சரி, அழைத்து வாருங்கள் என் தங்கையை. தங்கச்சி சென்னையில் என்ன போல ஓடியாத்தா என் சம்பளத்தை கூட தரேன் பாட. தெப்ப குளத்துக்குள்ள என்ன நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்சு மச்சான், இப்போ காத்தாலய வச்சான். தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலய வச்சான். தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலய வச்சான். காலப்பனி மேகம் ஓடுது, ஏன் மச்சான் விலாசத்தை தேடுது. காலப்பனி மேகம் ஓடுது, ஏன் மச்சான் விலாசத்தை தேடுது. காலப்பனி மேகம் ஓடுது, ஏன் மச்சான் விலாசத்தை தேடுது. சோளக்குயில் ஏன் கூவுது, அது சொந்தத்தை தான் அது தேடுது. அலங்கார தேரேறி மன்மத வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா. அலங்கார தேரேறி மன்மத வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா. குக்கு ஏன் மாமனை பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குதிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலய வச்சான்.
இப்போ காத்தாளைய வச்சான் காத்தாளைய வச்சான். தங்கச்சி அண்ணே என்னத்தா வணக்கண்ணே. வணக்கம் தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்லா எம்புட்டு இருக்குன்னு நாள். ஆசீர்வாதம் ஆமாத்தா பண்ணுங்க. ஆமாத்தா வணக்கம்மா. வணக்கம் தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலடா ரொம்ப நேரம் தானே ஆச்சு. இப்பதானே ஓய்வு எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். நானும் குருவர்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்ல அது வந்த பஸ் டிக்கெட்டத்தையும் பார்த்து வேற என்ன செய்ய இந்த நாடகத்துல 3 லேடிஸுமே அழகா இருக்கீங்க. நம்ம இடத்துக்கு அண்ணே அவங்க ஒரு கொடுத்து விட்டுருவாங்க ஆமாண்ணே. நாரதர் வந்திருக்கிறார் அவங்க பேர் என்ன சொல்றீங்க? ஆமாத்தா. இவ்வளவு தாமதமாவா சொல்றது? அவர் இப்பதானே வந்தாரு இப்பதான் வந்தாரு. பஸ் அதுக்குள்ள கிடைக்கலையா என்ன ராத்திரி கூப்பிட்டீங்களா? என்னண்ணே அழைத்து வாருங்களே. சுவாமி கூப்பிட்டா ஓடி வருவாரா நாரதர் குலவோட்டாடி வருவாரா வாங்க சுவாமி பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வானே கலைவாணி மகனாரதரே வருகை நல்வரமாகும் தவமுனியே வருகை நல்வரமாகும் தவமுனியே அகமை எடுத்து போற்றுகிறோம் துவமுனியே பொற்பாதம் வருக வருகவே வானே கலைவாணி மகனாரதரே நாராயண நாராயண என்று சொல்லி நீங்கள் பண்ணும் கலகம் நன்மையிலே முடிய வேண்டுமே. நாராயண நாராயண என்று சொல்லி நீங்கள் பண்ணும் கலகம் நன்மையிலே முடிய வேண்டுமே. கட்டை எடுத்து வீணை பிடித்து வந்த சாமி எமக்கு நல்ல ஆசை தந்துவிட்டு போங்கள் சுவாமியே. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே தலைவாணி மகனாரதரே வருகை நல்வரமாகும் தவமுனியே வருகை நல்வரமாகும் தவமுனியே அகமை எடுத்து போற்றுகிறோம் தவமுனியே பாதம் நான் படித்தேன் வருக வருகவே தலைவாணி மகனாரதரே மகனாரதரே வருக வருக மாமுனியே வருக கலைவாணியின் புதல்வனே வருக பிரம்மனின் மகனே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி அது நலமாகவும் மலமாகவும் மற்றும் வாக்கு சாத்திரியமாக முடிப்பவர் தாங்கள். எங்களது நாடு தேடி வந்திருந்தால் சகலமும் போற்றும் இதுவரை வரவேற்பினை கொடுத்திருப்போம். எங்களது காடு தேடி வந்த காரணத்தினால் எங்களால் முயன்ற வரவேற்பினை கொடுக்கிறோம். அதை மனதார ஏற்றுக்கொண்டு எமக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லாசி புரிய வேண்டும். தாய்க்குலமே வாழ்க வாழ்க வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கிடும் நன்மைகளே. எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்ப தமிழ்குல பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றுமைக்கு என்னாலும் நீ வாழ்க மகளே. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாப விமர்சனம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. சங்கு சுட்டாலும் மென்மையை தரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது நல்லோரை காண்பது நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது என்ற தன்மைகளை அழகான முறையில் அருமையான முறையில் சிறப்பான முறையில் சிந்தனையான முறையில் நேர்மையான முறையில் நீதியான முறையில் நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க உன் குலம் வாழ்க கோத்திரம் வாழ்க என்று வாயால் வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் இசையால் பண்ணால் பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டும் வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும்.